ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நெகம்போ பீச்சிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். எங்கே ப்ரோ போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு தான் காய்ஸ் போகிறேன். ஸோ நெகம்போ பீச் ரைடு இந்த எபிசோடோட எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வேறு வ்ளாக்ஸ் வரும் காய்ஸ். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க காய்ஸ். ஸோ நம்ம பீச் ரைடோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது காய்ஸ். ஸோ போய் பாருங்கள். நெகம்போ பீச் எப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ஸ், லிட்ரலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த அழகை நம்ம ரொம்ப நேரத்துக்கு ரசிக்க முடியலை. ஏன்னா வெயில் வர ஆரம்பிச்சிட்டு காய்ஸ். இந்த கௌசிக் வந்தா ஸோ வெயில் இப்போவே உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிற கிளைமேட்டில் இந்த மாதிரி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஸோ அந்த வெயிலில் நிற்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அதனால தான் கிளம்பிட்டேன் காய்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக வரலாம் காய்ஸ். ஒரு ஈவினிங் டைம் மாதிரி. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட தான் காய்ஸ் இருக்கும். கட்னாக்கா ஏர்போர்ட் கிட்ட. இங்கே ஒரு சின்ன வியூ ஒன்று எடுக்க வந்தேன். வியூன்னு ஒரு சின்ன கிளிப் ஒன்று எடுக்க வந்தேன் காய்ஸ். அதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பட்டாமே ஸோ காய்ஸ், அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரோ பிளேன் டேக் ஆஃப் ஆகிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை காய்ஸ். அதை ஷார்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு 30 நிமிஷம் மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் காய்ஸ். ஏன்னா பிளேன் நம்ம நினச்ச மாதிரி வராது. அது ஒரு டைமிங் தான் வரும். ஸோ அந்த டைமிங்கில் அதை கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் சும்மா அதில் நின்று பார்த்தேன் வருதான்னு. ஸோ வந்துச்சு, அதை கேப்சர் பண்ணி அப்படியே போட்டேன். ஸோ சின்ன வயசுலேயே அந்த ஹெலிகாப்டர் வந்தால் ஓடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஓடி போயிட்டு நின்று பார்க்குற அந்த காலம், அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ். ஸோ அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு காய்ஸ். இப்போயுமே நான் ஹெலிகாப்டர் போனால் வெளியில் போயிட்டு பார்ப்பேன். ஸோ அப்படி நிறைய பேர் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே 1000 பேர் போயிட்டு பார்ப்பானுங்க. 1000 பேர் இல்லை காய்ஸ், ஒரு 10-15 பேர். ஸோ என்ன ஸ்பெஷல்னால் நின்று பார்ப்போம் காய்ஸ். வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு நின்று அப்படி போயிட்டு பார்த்து டாட்டாலாம் காட்டி. ஸோ அது ஒரு விதமான சந்தோஷம். ஸோ அப்போ அது இப்போயும் தொடர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் பிளேன் ஹெலிகாப்டர்லாம் போனால் கையை காட்டுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். கையை காட்டுவீங்க, டாட்டா காட்டுவீங்க. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக சீதுவையால் தான் காய்ஸ் போய்கிட்டு இருக்கோம்.
என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. உயிரே போயிடுச்சு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க அதான் போய் கேட்டு வந்துரு. கைஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. வீடியோவில் எதுவும் அப்டேட் பண்ணணுன்னா கமெண்ட்டை போடுங்க கைஸ். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். ஸோ காய்ஸ் என்ன மெயின் ரோடால் போயிட்டு இருந்தேன் உள் ரோடால் போகிறான்னு பார்க்குறீங்களா? ஷெடியூல் வந்து உள் ரோடால் போயிட்டு உள் ரோடால் வாரது தான் காய்ஸ்.
அப்புறம் ஏன் ஷெடியூலை மாற்றினேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேன் ஷாட் அதுக்காக தான் கைஸ் ஷெடியூலை மாற்றி மெயின் ரோடால் போயிட்டு திரும்ப உள்ளூராலே வந்துட்டுருக்கேன். போறான் bro, லூஸ்.
ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது பிரீத்திபுர ரோட் காய்ஸ். ஸோ அதால் தான் நான் போன வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், மட்டக்குழியில் வச்சு ட்ரிப் பிளான் பண்ணிடுவேன்னு சொல்லி. ஸோ மட்டக்குழிக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது காய்ஸ். நான் ட்ரிப்பை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா காய்ஸ் ஒரு லைக்காக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வ்ளாகில் பார்ப்போம் காய்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.